ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட்டில் ஓஷன் எஃபெக்டில் எப்படி நம்ம ரெசின் மேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயராக ப்ரௌன் பிக்மெண்ட்டை ரெசினில் மிக்ஸ் பண்ணி அது ஃபஸ்ட் லேயராக கொடுத்துக்கணும். அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செகண்ட் லேயராக அக்வா மெரின் ரெசின் அண்ட் ஹார்ட்னரில் மிக்ஸ் பண்ணி அது செகண்ட் லேயராக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிக்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தேர்ட் லேயராக அல்ட்ரா மெரின் ரெசினை வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தேர்ட் லேயராக போட்டுக்கணும். அது ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மோல்டில் செட் ஆக விட்டுட்டு ஒயிட் கலரு பிக்மெண்ட்ஸை ரெசினில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து செல் சீரம் ஆட் பண்ணி நம்ம அதை வேவ்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்ட உடனே நம்மக்கிட்ட இருக்கிற ஷெல்ஸு, ப்ரிசர்வ்டு மாஸ் கிரேஸ் இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் லேயராக வைக்க வேண்டியது. நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நம்ம முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் லேயரில் வைக்கும் போதே நம்ம வச்சுக்கலாம். அது பண்ணிட்ட பிறகு நம்ம வேவ்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம 12 hours அப்படியே செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸு, ஃபோட்டோஸு, ஹேரு என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸோ அது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து லவ் அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸு, ஃபோட்டோஸ், அப்புறம் குவாட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது மாதிரிலாம் அந்த திங்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளியர் ரெசினாக ஒரு லேயராக நம்ம போர் பண்ணிக்கணும். இதில் வந்து 2 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு லேயரில் கஸ்டமர் என்ன பேக்ரவுண்ட் கேட்குறாங்களோ அந்த லேயர் வந்து ஃபஸ்ட் லேயராக இருக்கும். செகண்ட் லேயரில் நம்ம கிளியர் ரெசினை செகண்ட் லேயராக போர் பண்ணிவிடுவோம். அது போர் பண்ணிட்ட உடனே நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹேரும் வச்சுருக்கிறதுனால நான் ஷெல்ஸுக்கு பக்கத்துலேயே இதில் ஹேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு மைனூட்டாக தெரியும், அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் ஐயோட ஹேரும் வச்சுருப்பேன், ஐலேஷஸும் வச்சுருப்பேன். இதெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் ரெசின் இல்லாத மாதிரி தெரியணுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் ரெசினை போர் பண்ணிவிட்டு அப் டு நம்ம 72 hours ரெசின் நான் எடுத்துருக்கனால 72 hours நம்ம ரெசினை ஸ்டே ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணணும். டீமோல்ட் பண்ணிட்ட பிறகு ரெசின் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம ஃப்ரேம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக சைடில் கோல்டன் கலர் மார்க்கரை வச்சு சைடில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், அந்த நம்பருக்கு மெசேஜ் எல்லாம் டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.